ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய செடி பற்றி பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ராம் ஜிகே நியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தொட்டாதனிங்கி, இது தொடும் போது சுருங்கும் பாருங்கள். இது எப்படி தொடும் போது சுருங்குது. இது நிறையா மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகும் நண்பர்களே. பாருங்கள், இதில் நிறையா காய் காய்க்கும். இந்த காய் இது ஒன்று வச்சாலும் நிறையா வளரும். இது என்னதுன்னா, அது கீழே இருக்கிறது குட்டியாக இருக்கிறது இதெல்லாம் பட் ரோசஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆலோவேரா. இது இறந்த பழம் செடி. இது ஆலோவேரா செடி. பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ தடிசாக பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது. தடிசாகவும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ தடிசா. இது பாருங்கள், இதெல்லாம் கனகாமரம். இது நாட்டு கனகாமரம் சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது சாஃப்டாக இருக்கும். இதுதான் இது பாருங்கள். இது என்னன்னா, இது ரெட் கலர் கனகாமரம். இது நாட்டு கனகாமரம் இல்லை, ரெண்டுத்துலேயும் வாசனை வராது கனகாமரத்தில். இதெல்லாம் பாருங்கள், இதுக்குள்ளே தேன் இருக்குங்க இனிப்பாக. இது என்னது பாருங்கள். அடுத்தது இதுதான் அது கனகாமரம், நாட்டு கனகாமரம். பாருங்கள், நான் விற்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே தேன் இருக்காது. இது கருவேப்பிலை என்னோடய உயரத்துக்கு வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பரண்டு இருக்கும், எனக்கு காட்டுறேன்னா. இது எறும்பு மருந்து நாங்கள் போட்டுருக்கோம். இது என்ன மல்லி செடி. இது கொஞ்சம் இப்போ நோய் வந்துருச்சு, அதுக்கு சரி பண்ணலாம், கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம். இது கிழங்கு செடி, கருணக்கிழங்கு பாருங்கள். இதுக்கு அடியில் கிழங்கு இப்போ தான் முளைஞ்சிருக்கு. இது நெல்லி செடி, குட்டி குட்டி கண்ணு இனிமேட்டு தான் வைக்கணுங்க. நெல்லிக்காய் செடி. இது பாருங்கள் பேரண்டை. இது தொடும் போதெல்லாம் அரிக்குங்க. இது கொஞ்சம் கீரை மாடுங்களாம் விரும்பி சாப்பிடும். இது பாருங்கள், இது சவுண்டல் சொல்லுவாங்கங்க. சவுண்டெல்லாம் கீரானிலே தெரில, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இது பாருங்கள், இது பாவக்காய் செடி. அங்கே இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ராம் விலாக்ஸ் என்ற சேனலில் போட்டேன். இந்த சேனல் நான் இப்போ எடுத்துகிறேன். அதனால் அதுக்கு பதிலாக நம்ம சேனல் ராம் ஜிகே நியூஸ் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இது ஒரு மல்லி செடி சொல்லுவாங்க. இது பேர் தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் வாங்க, இதெல்லாம் நிறையா செடி. இது வேப்பஞ்செடி. இது மல்லி செடி பாருங்கள், மல்லி மரம் மேலே. அந்த பக்கம் சீத்தாப்பழமும் மல்லியும் ஒன்றா இதில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பூச்செடி. இது பாருங்கள், வைக்கப்போர். இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் இல்லை, வைக்கல். மாடு விரும்பி சாப்பிடுங்க. இது பாருங்கள், இந்த செடிலாம். இதெல்லாம் சும்மா நார்மல் செடி, பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்ற பூண்டு இல்லை. இது ஜெர்சி பாருங்கள், ஹைப்ரிட் ஜெர்சி. இந்த மாடு இது ஹைப்ரிடு. இது இப்போ கொஞ்சம் வயசாகிருக்கு லைட்டாக. பாருங்கள், இது ஹைப்ரிட் ஜெர்சி. இதுவும் சவுண்டல் செடி தான். இது பாருங்கள் கனகாமரம். இது பாருங்கள், இந்த செடிலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.